ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச் மெனு பார்ப்போமா. இன்றைக்கி சாப்பாடு நிறைய மிஞ்சிடுச்சு. பழைய சாதம் இருந்துச்சு. பார்த்தேன், சுடுதண்ணியை தூக்கி பழைய சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றலாம். இன்றைக்கி வேறு வழி இல்லை, சாதத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் சுடுதண்ணியை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனாலும் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் மட்டன் குழம்பு, கொஞ்சமாக மாமிக்கு மட்டன் குழம்பு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா நேற்று வச்ச பொரியல்லாம் மிஞ்சி இருந்துச்சு. அவரைக்காய் பொரியலும் பாவக்காய் பொரியலும். இந்த பசங்க தான் சாப்பிடவே மாட்டாங்களே பொரியல்னா. அதனால் அப்புறம் நம்ம மறுநாள் வரையும் நம்ம தானே வச்சு அதை சாப்பிடணும் இல்லையா. சுட சுட சாதமும் வடிச்சிட்டேன். பழைய சாம்பார் அப்படியே இருக்குது பாருங்கள், யாருமே ஊற்றிக்கல சரியாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. மாமி சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நாங்கள் மட்டன் குழம்பு சாப்பிட மாட்டோம். அதனால் சிக்கன் குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக டக்கு டக்குன்னு நானும் வேலையை முடிச்சிட்டேன் குக்கர்லேயே. குக்கர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். குக்கர் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ரொம்ப டல்லாக இருந்திருப்போம். குக்கர் இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும். நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு தான் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். பழைய பொரியல் தான். எங்கள் வீட்டு சமையல் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையலுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் ரெசிபீஸ் போடுறேன் டைம் கிடைக்கிறப்ப. என்னால் தொடர்ந்து ரெசிபீஸ் கொடுக்க முடியாது, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொன்று போட்டுறேன். ஓகே, பாய்.